Taste the Daily. திருப்பூர் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி பி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர் தாமோதரன் ஆகியோர் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த பொள்ளாச்சி பி ஜெயராமன், வரும் 8ஆம் தேதி மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என அனைத்து இடங்களிலும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் வரி உயர்வை ரத்து செய்யாவிட்டால் மாநகராட்சி அலுவலகம் எதிரில் அதிமுக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். மதுரை மாவட்டம் வண்டியூர், திருப்பாலை, ஆணையூர் பகுதி கழகங்கள் சார்பில் வண்டியூர் பகுதி செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் கழக வளர்ச்சி குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான வி ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் எஸ்.என். ராஜேந்திரன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வக்கீல் ரமேஷ், திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர் நிலையூர் முருகன், மாநில மகளிர் அணி துணைத் தலைவி கண்ணகி பாஸ்கர், மேலூர் ஒன்றிய சேர்மன் பொன்னுச்சாமி, மாவட்ட பொருளாளர் அம்பலம், கிழக்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி செயலாளர் வளர்மதி ஜோஸ்மின், மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் சசிகலா தேவி, மகளிர் அணி நிர்வாகி கலைவாணி, பகுதி செயலாளர் வக்கீல் கோபி, ஒத்தக்கடை கிழக்கு தொகுதி ஒன்றிய பொறுப்பாளர் கார்த்தி, கலை இலக்கிய அணி செயலாளர் அரசு, மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் சேனாதிபதி, ஒன்றிய செயலாளர்கள் கார்சேரி கணேசன், வெற்றி செழியன், குலோத்துங்கன், பொன்ராஜேந்திரன், அதிமுக நிர்வாகிகள் பள்ளப்பட்டி முருகேசன் உள்ளிட்ட பல்வேறு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு கழக பொதுச் செயலாளரை முதல்வராக அரியணையில் அமர்த்துவோம், அதற்கு தங்களை அர்ப்பணிப்போம் என வந்திருந்த அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். எதிர்கட்சி தலைவராக செயலாற்றி எதிர்காலத்தை நோக்கியிருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் இருக்கிற வழியிலே இன்றைக்கு நாம் அனைவரும் மிக சிறப்பாக பாடுபட்டு எந்தவித பாகுபாடு இல்லாமல், மாசு இல்லாமல் புதிய தலைவரை உருவாக்குகிற நல்ல முறையிலே நாம் பணியாற்றுவதற்கு நான் சொல்வது மட்டும் இப்ப சொல்றேன். சொல்லிட்டேன். மதுரை கிழக்கு தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை பாடுபட்டு எந்தவித மாசுமின்றி, கலங்கமின்றி அதிமுக விசுவாசத்தோடு அருமையான எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு